نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. ربي زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தி சமாதானம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய நபித்தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஐம்மாக்கள், மேலும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அருமை தோழர்களே, நண்பர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடங்கள், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்து விடாதீர்கள். மறுமையை சிந்தித்து வாழ பழகுங்கள். அந்த மறுமையுடைய வாழ்க்கை என்பது மேலான, சிறப்பான, செம்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. கபருடைய வாழ்க்கையை அடிக்கடி நினைத்து பாருங்கள். ஒரு நாள் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை நாங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். அப்படி இருக்க இந்த உலகத்திலே எதை நாங்கள் சாதிக்க போகிறோம்? நாளை மறுமைக்குண்டான சாதனையா? நாளை மறுமையை சிறப்பாக்க வேண்டிய சாதனையா? அல்லது இந்த உலகத்திலே நாங்கள் வெற்றி பெற்றவர்கள், இந்த உலகத்திலே நாங்கள் பொருளாதாரத்திலும் பதவியிலும் மிகச்சிறந்தவர்கள் என்று காண்பிப்பதற்காகவா என்பதை சிந்தித்து கபருடைய வாழ்க்கையை அடிக்கடி நினைத்து பாருங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இது போன்ற நினைவுகளோடு வாழக்கூடிய தௌஃபீக்கினை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அருமை தோழர்களே, நண்பர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சமயத்தில் நமக்கு பல்வேறு உபதேசங்கள் சொல்லப்படுகின்றன. அதிலே இபாதத், அந்த இபாதத்தை சரியான முறையிலே செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் நாளைக்கு சொர்க்கம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவோம் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. ஆக அந்த அடிப்படையிலே இபாதத்துகள் செய்யும் போதும் சரி, அல்லது வேறு சில முஆமலாத்துகள் செய்யும் பொழுதும் சரி, நம்மிடத்திலே இஹ்லாஸும் இறையச்சமும் இருக்க வேண்டும். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதிலே இறையச்சம் இல்லை என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எந்த விதத்திலும் பயனுள்ளதாக ஆகிவிடாது. அதனால் இபாதத்துடைய விஷயங்களிலும், கொடுக்கல் வாங்கலிலும், வியாபாரத்திலும் நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். பொதுவாக இபாதத்துகள் செய்யக்கூடிய அந்த சமயத்திலே இபாதத்துகளை செய்து விடுவோம். ஆனால் அதிலே உண்மைத்தன்மை இருக்கிறதா என்று பார்ப்போமேயானால் நிச்சயமாக அது கேள்விக்குறையான ஒரு விஷயமாக மாறிவிடும். அது என்ன என்று பார்த்தால்,
வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி நாளில் நல்ல முடிவாகிறது அது இரையச்சம் உடையவர்களுக்கு என்று நாங்கள் படிக்கிறோம். ஆனால் அந்த இரையச்சத்தை நாங்கள் சரியான முறையிலே பேணுகிறோமா, அல்லது மக்களுக்கு மத்தியிலே பேணிவிட்டு தனிமையிலே அந்த இரையச்சத்தை விட்டு விடுகிறோமா? ஆம் சகோதரர்களே, மக்களுக்கு மத்தியிலே இரையச்சத்தை பேணுவதை போன்று நாங்கள் காட்டிக்கொள்கிறோம். ஒரு தொழுகை என்று வந்துவிட்டால் அந்த தொழுகை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது சற்று மெருகேற்றி தொழுவது. அல்லாஹுக்காக தொழக்கூடிய நபர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். என்னை ஒரு நபர் பார்க்கிறார், அல்லது என்னுடைய ஜமாத்தார்கள் என்னை பார்க்கிறார், கண்காணிக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியிலே நான் தொழுகையற்றவனாக இருந்தால் என்னுடைய பேச்சு அங்கு எடுபடாது. ஒரு மஷூராவிற்கு நாம் செல்லும் பொழுது நம்மளை கேள்வி கேட்பாங்க, நீ தொழுகைக்கே வரமாட்ட, உன்னுடைய மஷூராலாம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கேட்பார்கள் என்பதற்காக என்ன செய்வாங்க, தொழுகையிலே கவனம் செலுத்துவார்கள். அல்லது ஒரு தாவா களங்கள் என்று சொன்னால் அந்த தாவா களத்திலும் மற்றவர்கள் என்னை பார்த்து தாகை என்று அழைக்க வேண்டும், அல்லது நான் செய்யக்கூடிய தாவாவை யாராவது என்னை பார்த்து என்னை போற்றி புகழ வேண்டும் என்று பிறர் பார்ப்பதற்காக பெரும்பாலான அமல்கள் செய்யப்படுகிறது. மிக குறைவாகத்தான் 100% தான் தனிமையில் இரையச்சத்தை பேணக்கூடிய நபர்களை நாம் பார்க்கிறோம். அன்றாட தொழுகையை தொழுகிறோம் அல்லது தாவா பணிகளை செய்கிறோம் என்றால் எத்தனை நபர்கள் யாரும் இல்லாத நேரத்திலே நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய ஜமாத்தார்கள் யாரும் இல்லாத நேரத்திலே எத்தனை நபர்கள் தொழுகையை பேணுதலாக தொழுகிறோம்? அல்லது பாவத்திலிருந்து நாங்கள் மீள வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியிலே பாவம் செய்யாமல் இருந்து விடலாம், தனிமையாக இருக்கும்போது நாம் பாவம் செய்கிறோமா அல்லது நன்மையான காரியங்கள் செய்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். யார் ஒருவர் தனிமையில் நன்மையான காரியங்கள் செய்கிறார்களோ, யார் ஒருவர் தனிமையிலே பாவங்களை விட்டு தவிர்த்திருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான இரையச்சம் உள்ளவர்கள். இமாம் சுஃபியானி சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், மன் அஸ்லஹ சரீரஹு அஸ்லஹுல்லாஹு அலா நிய்யத்துஹு மா பைனஹு வ பைனல்லாஹு கஃபாஹுல்லாஹு மா பைன வ பைனன் நாஸ். அதாவது யார் ஒருவர் தனிமையிலே தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவரை அவருடைய நிய்யத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சரி செய்து விடுகிறான். இப்ப எப்படின்னா, வீட்டுல பார்த்தா பெரிய கோபக்காரரா, வீட்டுல சரியான முறையிலே வீட்டுடைய செய்திகளை கேட்டு நடக்கக்கூடியவரா இருக்க மாட்டார். வீட்டுல அவரை போய் கேட்டோம் அப்படின்னா, இவர் எந்த பேச்சையும் கேட்க மாட்டாரு, வீட்டுல தொலை மாட்டாரு, வீட்டுல சதா டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வெளியில வந்துட்டா என்ன செய்வாரு, மாஷா அல்லா சுபஹான் அல்லா அல்ஹம்துலில்லா எல்லாத்தையும் சொல்லிடுவார். மாஷா அல்லா சுபஹான் அல்லா என்று இருக்கக்கூடிய எல்லா வாசகங்களையும் என்ன செய்வாரு, சொல்லிடுவாரு. ஆனா வீட்டுக்கு போயிட்டா எந்த விதமான தொடர்பும் இருக்காது. செல்போனை பிளைட் மோட்ல போடுற மாதிரி தன்னை தானே பிளைட் மோடிலே போட்டுக்கொள்வார். எந்த டச் இருக்காது. அந்த டச்சு, அந்த இபாதத்தை காட்டுவதெல்லாம் எங்க, மக்களுக்கு மத்தியிலும் சமூகத்துக்கு மத்தியிலும் தான். நான் ஒரு நல்லவன் அல்ல, என்னை யாராவது பார்த்து விட்டு ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லக்கூடாது என்பதற்காக என்ன செய்வாங்க, இது போன்ற நல்லறங்களை செய்து மக்களுக்கு மத்தியிலே காட்டுவார்கள். இப்ப அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், தனிப்பட்ட முறையிலே ஒரு மனிதன் தன்னுடைய நியத்துகளை சரி செய்து கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய நியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சரி செய்து விடுகிறான். மேலும் அல்லாஹுடைய இபாதத்துகளிலே அவன் சரியான முறையிலே நடந்து கொண்டால் அவனுடைய அந்த இணைப்பை மக்களுக்கு மத்தியிலே சரியான ஒரு இணைப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறான். மக்களோடு பழகக்கூடிய அந்த விஷயங்களை, மக்களோடு பழகுவதை இலகுவாக்கி வைக்கிறான் என்று இமாம் சுஃபியானி சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார். இப்ப இந்த அளவுக்கு ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையிலே இபாதத்துகளிலும் சரி, இறையச்சத்திலும் சரி
கவனம் செலுத்த வேண்டும். செய்யக்கூடிய இபாதத்துகள் நாம் நபி அவர்களை போன்றோ அல்லது நபி தோழர்களை போன்றோ மிகவும் கவனமாக செய்யக்கூடியவர்கள் அல்ல. நம்முடைய இபாதத்துகள் எல்லாம் நிறைய குறைபாடுகள் இருக்கிறது. அப்படி குறைபாடு இருக்கக்கூடிய நம்முடைய இபாதத்திலே நாம் ஏன் பிறருக்காக இபாதத் செய்ய வேண்டும்? நமக்காக அல்லாஹ்வை நாம் பயந்தவர்களாக இபாதத் செய்ய வேண்டுமே தவிர பிறர்கள் நம்மை போற்றி புகழ வேண்டும் என்பதற்காக கடுகளவு கூட நாங்கள் நினைத்து விடக்கூடாது. அது ஒரு தர்மமாக இருந்தாலும் சரி, அல்லது இபாதத்தாக இருந்தாலும், எந்த விஷயமாக இருந்தாலும், நாம் நம்முடைய மனைவியை நேசிக்கிறோம் அல்லது நம்முடைய மனைவி நம்மை நேசிக்கிறார் என்றால் அங்கே உண்மை தன்மை இருந்தால்தான், நம்முடைய மனைவி நம்மின் மீது உண்மையான நேசம் இருந்தால்தான் நமக்கு அங்கு நேசம் வரும். நம்முடைய நேசமும் அங்க போவோம், அவங்களுடைய நேசமும் இங்க வரும். இங்கே நேசத்திலே குறைபாடு இருந்தது என்று சொன்னால் என்னாகும்? நம்முடைய நேசமும் குறைந்து விடும். அது போன்றுதான் அல்லாஹ்விடத்திலே நாம் நடிப்பவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் இபாதத்துகள் இன்ன பிற செயல்கள் எல்லாம் மக்கள் பார்ப்பதற்காக இருக்க வேண்டும் என்றால் அது அல்லாஹ் முழுமையாக அறியக்கூடியவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடியவை அவைகளை தெரிந்து கொள்கிறான். நம்ம உள்ளத்துல என்ன நினைக்கிறோம்? ஒரு சாதாரண ஒரு மனுஷனை நம்ம பார்த்தா நம்மளால கணிக்க முடியாது. ஒரு மனுஷன் வராரு, அந்த மனுஷனை பார்த்தா என்ன செய்ய முடியாது? கணிக்க முடியாது நம்மளால ஒரு உள்ளத்துல என்ன இருக்குன்னு. ஆனால் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, அவன் என்ன நினைக்கிறான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக துல்லியமாக அறிந்து கொள்கிறான். நாம் அனைவரும் நினைக்கலாம் பாவத்தை விட்டு நாம் எப்படியாவது விலகி கொள்ள வேண்டும் என்று. ஆனால் ஷைத்தான் இருக்கிறான் பாருங்க, அவன் ரொம்ப மோசமானவன். அதுக்காகத்தான் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும் முபீன். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு தெளிவான எதிரியாக இருக்கிறான். ஆனால் ஷைத்தான் எதிரி என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்வது கிடையாது. உதாரணமா பாவத்திலிருந்து மீளணும் நம்ம நினைப்போம். ஒரு சினிமாவிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று நினைப்போம். ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதை விட்டும் நாங்கள் அதை விட்டுவிட வேண்டும் என்று நினைப்போம். ஆனா ஷைத்தான் என்ன பண்ணுவான்? வழி கெடுத்துக்கிட்டே இருப்பான். இன்றைய தினத்திலிருந்து நான் சினிமாவை பார்க்க மாட்டேன் என்று ஒருவர் முடிவெடுத்தால் ஷைத்தான் சொல்லுவான், இன்னையோடு இது விட்டுரு, என்ன செய்யாத, சினிமா பார்க்காதன்னு ஷைத்தானே உபதேசம் பண்ணுவான். 2 நாள் போகும், 3 நாள் போகும், 4 நாள் போகும். கொஞ்சம் அப்படி நாட்கள் கழிந்த உடனே புதுசா ஏதாவது ஒரு பிடிச்ச நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகும். ஆன உடனே மனசுல தோணும், சரி இந்த லாஸ்டா இந்த ஒரு படத்தை மட்டும் பார்த்துடலாம், லாஸ்டா இந்த ஒரு திரைப்படத்தை மட்டும் பார்த்துடலாம். பார்த்ததுக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் பார்க்க வேணாம். அப்படி என்ன செய்வாரு? அதை போய் பார்ப்பாரு. பார்த்த உடனே சொல்லுவாரு, இந்த நடிகருடைய படம் வந்துச்சா இல்லையா, அதை விட இந்த நடிகருடைய படம் இன்னும் சூப்பரா இருக்கு. அப்படியா, சரி அப்ப அதையும் பார்த்துருவோம் சொல்லி இப்படியே தொடர்ந்துகிட்டே போகும். அதுக்கப்புறம் என்ன, ஒரு ஹஜ்ஜுக்கோ ஒரு உம்ராக்கோ போவாரு. இனி அவ்வளவுதான், இனிமேலு அவ்வளவுதான், பார்க்குற வேலையே இருக்கக்கூடாது. ஏன்னா போயிட்டு வந்தா எல்லாம் ஹாஜின்னு வேற கூப்பிடுவாங்க. ஹாஜி வீட்டுல ஒரு டிவி இருக்கா, ஒரு ஹாஜி படம் பார்க்கலாமா என்று கேட்பார்கள் என்பதற்காக என்ன செய்வாங்க? சினிமாவை விட்டு விடுவார்கள். கொஞ்சம் காலங்கள் செல்லும். அப்படியே ரோட்டோரமா போகும்போது, இது ஒன்றும் இஸ்லாமிய நாடு ஒன்றும் கிடையாது, ரோட்டோரமா போகும்போது அப்படியே பழைய பாட்டு எது காதுல பட்டுச்சுன்னா பழைய ஞாபகங்கள் திரும்ப வரும். பழைய ஞாபகங்கள் திரும்பவும் வரும். வரும்போது அவர் நினைப்பாரு, சரி இப்ப ஏதோ லேட்டஸ்டா ஒரு படம் வந்திருக்கு, அது என்னன்றதை பார்த்துருவோம். இப்பெல்லாம் திரைப்படங்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், தௌஹீத்வாதி என்று சொல்லக்கூடிய சில நபர்கள், நான் ஒரு அறிவுக்காக அதை பார்க்கிறேன், நானு அதாவது ஒரு நாலேஜுக்காக பார்க்கிறேன், அதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்றதுக்காக பார்க்கிறேன். இப்படியெல்லாம் திரைப்படங்களை பார்ப்பதற்கு ஃபத்வா கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு காலத்துல போட்டோ எடுப்பதையே மார்க்கம் தடுத்தது என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு சமூகத்தை சார்ந்த மக்கள் நாம். போட்டோ எடுக்க விட மாட்டாங்க, மூத்த உலமாக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, போட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, லைசன்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிர்பந்தத்தின் அடிப்படையில என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே காலப்போக்கில் என்ன ஆகி போச்சு, இன்னைக்கு போட்டோக்குடைய அல்சாட்டியம் தாங்க முடியல, போட்டோக்குடைய அலப்பறைகள்
தாங்க முடியல. சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை எல்லாருமே போட்டோவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். விதவிதமாக போட்டோக்கள் எடுப்பது. இப்ப இது ஒரு புறம் இருக்க, திரைப்படங்களை பார்ப்பதிலே மிகவும் கவனம் செலுத்தி வருகிறார்கள். காரணம் என்னவென்றால், இஸ்லாத்தை பத்தி என்ன சொல்ல வரான், நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருங்க, அவன் என்ன செய்யறான், திரைப்படத்தில் இஸ்லாத்தை மிகவும் மோசமாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறான். நாம் இதையெல்லாம் தட்டி கேட்காவிட்டால் யார் தட்டி கேட்பான்? இப்ப தட்டி கேட்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல திரைப்படத்தை பார்க்கணும். இப்படியெல்லாம் திரைப்படங்களை பார்ப்பதற்கு ஊக்குவிக்கிறார்களே தவிர, எப்படி திரைப்படங்களை விட்டு நாங்கள் தவிர்த்திருப்பது, ஆபாசமான காட்சிகளை விட்டு தவிர்த்திருப்பது என்பது போன்ற சிந்தனைகள் யாரும் சிந்திப்பது கிடையாது. இன்னைக்கு திரைப்படத்துல மட்டும் இஸ்லாமியர்கள் கொடுங்கோலர்களாக காட்டப்படவில்லை. இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே இஸ்லாமியர்கள் தான் மிகவும் மோசமானவர்களாக காட்டப்படுகிறார்கள். ஆனால் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் இஸ்லாமியர்கள் தான் மிகவும் மோசமாக வஞ்சிக்கப்படுகிறார்கள். பார்க்கிறோம் பலஸ்தீன்ல நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை. இன்று இஸ்லாம் அல்லாத மக்கள் கூட அந்த காசா மக்களுக்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ஊர்ல நாய் பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நாயை பிடிக்கலாமா, கொல்லலாமா அல்லது பாதுகாக்கலாமான்னு. நாயை பிடித்தால் பெரிய பிரச்சனை பூகம்பமா வெடிக்குது. நாயை கொலை பண்ண சொல்லல அரசாங்கம், என்ன செய்யல, ஜட்ஜ்மெண்ட் நாயை காலி பண்ணணும்னு சொல்லல. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது என்ன, நாயை எடுத்துட்டு போய் காப்பகங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதுக்கு ஒரு பெரிய கூட்டமே கிளம்பிடுச்சு. ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மக்கள், ரோஹிங்கியா முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, ரோஹிங்கியா முஸ்லிம்கள் எல்லாம் இந்த கெண்ட கைகளையும் கெண்ட கால்களையும் துண்டு துண்டாக உயிருடனே வெட்டி சாய்த்தார்கள், நிர்வாணமாக கொன்று குவித்தார்கள். அதற்கெல்லாம் யாரும் குரல் கொடுக்க ஆள் இல்லை. பலஸ்தீன் மக்களை பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே அவர்கள் இதுவரை, அன்றைய கால தொடக்கம் இன்றைய காலம் வரை, உணவில்லாவிட்டாலும் இதுவரை அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், நாங்கள் அல்லாஹுக்காக வாழக்கூடியவர்கள், இந்த உலகத்திற்காக இந்த சமூகம் எங்களை போற்றி புகழ வேண்டும் என்பதற்காக வாழக்கூடியவர்கள் அல்ல, நாங்கள் அல்லாஹுக்காக வாழக்கூடியவர்கள் என்று இன்று வரை அவர்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அந்த வார்த்தையை சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அந்த மக்களுக்கு வக்காலத்து வாங்க, வாதாட, சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. தெருநாய்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் நிறைய இருக்கு. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ப இது போன்ற செய்திகள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இந்த உலகத்திலே வஞ்சிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். திரைப்படங்களின் ஊடகமாகத்தான் முஸ்லிம்கள் மோசமானவர்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் மட்டும் அவர்களுக்கு அல்ல. அது இல்லாவிட்டாலும் வேறு எந்த விதத்திலாவது அவர்கள் சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள். நம்முடைய ஒழுக்கத்தை, நம்முடைய இறையச்சத்தை நாம் தான் பேணி பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனிமையிலே நாம் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லக்கூடிய வசனம் என்னவென்றால், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கபீர் வ அஜ்ருன் கரீம். யார் ஒருவர் தனிமையிலே இறையச்சத்தோடு இருக்கிறார்களோ, தனிமையிலே செல்போன் இருக்கு, தனிமையில செல்போன் இருக்கு, நம்ம எதை டைப் பண்ணாலும் எப்படி வேணா வரும், எதை வேணா பார்க்கலாம், என்ன வேணா செய்யலாம் என்ற அடிப்படையில நம்ம போகக்கூடாது. ஏன், ஒரு பெத்த தாய் இருக்கா, தாய் முன்னாடி உட்காந்து ஆபாசமான காட்சியை பார்க்க முடியுமா? தாய் முன்னாடி உட்காந்து புகைப்பிடிக்க முடியுமா? தாய் முன்னாடி உட்காந்து மது அருந்த முடியுமா? தாயோ தந்தையோ ஆசிரியரோ அல்லது ஆலிம்களோ அல்லது மூத்த குடிமகன்களோ அவர்களுக்கு முன்னால் நாம் இது போன்ற கேவலமான விஷயங்களை செய்ய முடியுமா? அதுதான் ஒரு அறிஞர் சொன்னார், நீ குறைச்சி எடை போடுவதிலே ஒலா தஜாலில்லாக, அதாவது நீ குறைச்சி எடை போடுவதே அல்லாஹ்வை மிகவும் குறைவானவாக நினைத்து விட வேண்டாம். நீ குறைச்சி எடை போடுற ஆள்ல அல்லாஹ்வை மிகவும் குறைவானவனாக நினைத்து விட வேண்டாம். அப்படி என்றால் என்ன? இப்படி தாய் தந்தையர்கள் ஆசிரியர்களுக்கு முன்னால் செய்யக்கூடாத விஷயத்தை அல்லாஹுக்கு முன்னால் செய்து கொண்டிருக்கிறோம். செய்யறோமா இல்லையா? என்ன நினைக்கிறோம்? நம்ம தனியா இருக்கிறோம், ரூம்ல இருக்கிறோம், யாரும் பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். தனிமையாக இருந்தாலும் சரி, கூட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் தனித்தனி நபராக அல்லாஹ் கண்காணிக்கக்கூடிய அந்த சக்தி, வல்லமை அல்லாஹுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்டவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் ஒருவர் தனிமையிலே இறையச்சத்தோடு இருக்கிறார்களோ, இப்ப யாருக்காவது ஹெல்ப் பண்ண வச்சுங்களேன், உடனே என்ன செய்வாங்க? கூட்டம் கூட்டமா கிளம்பி ஹெல்ப் பண்ணுவாங்க.
ஆனா தனியா வரும்போது யாராவது ஒரு 10 ரூபா கேட்டா கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. 10 ரூபாவா அப்படின்னு யோசிப்பாங்க. இப்படி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தனிமையிலே இருக்கிறதோ, யாருமே இல்ல, மனைவி மக்கள் இல்ல, இப்ப என்ன செய்யலாம்? தாராளமாக பெண்களை பார்க்கலாம். அல்லது நம்முடைய ஆசிரியர் இல்லை, இப்ப என்ன செய்யலாம்? தாராளமாக வியாபாரத்திலே மோசடி செய்யலாம், கொடுக்கல் வாங்கலிலே மோசடி செய்யலாம் என்பது போன்ற தனிமையில் நாம் செய்ய வேண்டிய, வெளியே கெட்டவனா இருக்கலாம், ஆனா வீட்டுக்கு மட்டும் நல்லவனா இருக்கணும். இந்த மாதிரி வாசகமும் என்ன செய்வாங்க? சில சொல்லுவாங்க, வெளியே எவ்வளவு கெட்டவனா வேணா இருக்கலாம், வெளியே யார வேணா அடிக்கலாம், ஆனா வீட்டுக்கு கொண்டு கொடுத்துடணும் அப்படின்னு சில வாசகங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. வெளியும் ஒரே மாதிரி, உள்ளேயும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். வெளியே ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி, அல்லது உள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி இருந்தா அது முனாஃபிக்குடைய அடையாளமாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு தனிமையிலே எந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த விஷயத்திலே நாங்கள் பேணி பாதுகாத்தால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பாவத்தை மன்னிப்பதாக, அவருக்கு சங்கையான கூலி இருப்பதாக இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். என்றால் நாம் மக்களோடு மக்களாக சேர்ந்து பணி செய்யும் போது நல்லவர்களாக இருப்பதல்ல பெரிய விஷயம், தனிமையாக இருக்கும் போது எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹுவை நேசிக்கிறோம், அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம் என்பதுதான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்கள். وَأُزْلِفَتِ الْجَنَّةُ لِلْمُتَّقِينَ غَيْرَ بَعِيدٍ هَذَا مَا تُوعَدُونَ لِكُلِّ أَوَّابٍ حَفِيظٍ مَنْ خَشِيَ الرَّحْمَنَ بِالْغَيْبِ وَجَاءَ بِقَلْبٍ مُنِيبٍ. அதாவது சொர்க்கம் அவர்களுக்கு மிக அருகாமையிலே கொண்டு வந்து தரப்படும். சொர்க்கத்தை அவர்களுக்கு மிக அருகாமையிலே கொண்டு வந்து தரப்படும். யார் அது? அவர்தான் தனிமையிலே அல்லாஹ்வை அஞ்சியவர். தனிமையிலே அல்லாஹ்வை அஞ்சியவர். தனிமையாக இருக்கும்போது நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அஞ்சி நடக்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்தை சமீபமாக்கி வைக்கிறான் என்பதைத்தான் இந்த திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனிமையிலே நம்ம அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, பயப்படக்கூடிய தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على رسوله النبي الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد. يا أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بالتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى وأولى وأعز وأتم وأهم وأقوى وأكبر. قيموا الصلاة.